ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழுகி நல்லா காய வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துருங்க. இப்போது அரைச்ச மாவை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் உப்பு, ஒரு பழம் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே காய்ச்சி வச்சிருந்த பாகை ஊற்றிடலாம். பாகு ஆற வச்சு ஊற்றிடுங்க, சூடாகவே ஊற்ற வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம மாவு மேலே ஊற்றிடலாம். கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சிடலாம். இப்போ நீங்கள் உடனே சுடுறீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அதாவது ஆப்ப சோடா போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுருந்தா போதும். நான் இது காலையில் தான் பணியாரம் ஊற்றி எடுக்க போகிறேன், அதனால் நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கு. குழி பணியாரம் சட்டியில் நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்திருக்கு, திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப அருமையா கருப்பட்டி குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.